ஹாய் பிரைஸ் லார்ட் எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா? சரி, ஓகே. இன்றைய தினத்திலே நான் எதை குறித்து பேச வேண்டும் என்று ஆண்டவரிடத்திலே கேட்டபோது, அல்பாவும் ஒமேகாவுமாய் இருக்கிற கர்த்தர் உங்களுக்காய் யுத்தம் செய்து உங்களுக்கு ஜெயத்தை கொடுப்பேன் என்று ஆண்டவர் சொன்னார். அப்போ எதற்கு அல்பாவும் ஒமேகாவுமாய் இருக்கிற கர்த்தர் என்றால், அவர்தான் துவக்கம், அவர்தான் முடிவு. தேவர்களில் ஒப்பானவர் ஒருவரும் அவருக்கு இணையாய் இல்லை. பரலோகத்திலும் அவரே உயர்ந்தவர், பூமியிலும் அவரே உயர்ந்தவர், எங்கும் அவரே உயர்ந்தவராய் இருக்கிறார். சரிங்களா? ஒருவேளை நீங்க ஆண்டவர் ஏதோ உங்களுக்கு கொஞ்சம் ஆசீர்வதிச்சு சில இன்ஃப்ளூயன்சஸ் கொடுத்திருக்கிறதுனால, சில கான்டாக்ட்ஸை கொடுத்திருக்கிறதுனால, இவர்கள் மூலமாய் அந்த காரியத்தை நான் சாதித்து விடுவேன். இதோ இந்த அரசியல் பிரமுகர் மூலமா இந்த காரியத்திலே அவர் எனக்காய் சிபாரிசு செய்து பேசுவார், நான் ஜெயத்தை எடுத்து விடுவேன். இதோ இப்படி ஒரு அதிகாரத்திலே, உயர்ந்த அதிகாரத்திலே இருக்கிற இந்த நபர் எனக்கு தெரியும், அவர் எனக்காய் காரியத்தை முடித்து கொடுப்பார் என்று சொல்லி நீங்கள் நினைத்திருந்தால் நீங்கள் படும் தோல்வி அடைவீர்கள். மனுஷனை நம்புகிறவன் சபிக்கப்பட்டவன் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். கர்த்தரை நம்புகிறவன் பாக்கியவானாய் இருக்கிறான். கர்த்தரை தெய்வமாய் கொண்டிருக்கிற ஜனமாகிய நாமும் பாக்கியவானாய் இருக்கிறோம். சரிங்களா? ஆகையால எந்த மனுஷர் மீதும் உங்களோட நம்பிக்கை வச்சிடாதீங்க. கர்த்தர் உங்களுக்கு என்று சில செல்வாக்குகளை கான்டாக்ட்ஸை கொடுத்திருந்தா அவர்கள் உங்களுக்காய் பணிவிடை செய்கிற ஒரு தேவதூதர்களை போலதான். அவங்க ஜெயத்தை கொடுக்கல, அவங்க உங்களுக்காய் சில காரியங்களை எடுத்து செய்யும் போது ஜெயமோ கர்த்தரால் வரும் என்றபடி கர்த்தர் தான் அந்த காரிய சித்தியை, அந்த ஜெயத்தை கொடுக்கிறார். பிள்ளைகளே, எந்த காரியம் உங்களுக்கு முன்பாக நின்று கொண்டு இருக்கிறது? ஐயோ, இந்த போராட்டமா இந்த காரியம் நின்று கொண்டு இருக்கிறது என்று நினைக்கிறீர்களா? ஒரு மனிதனை நீங்கள் நம்புவதை விட எல்லாமா இருக்கிற, அதுக்குதான் ஆண்டவர் சொன்னார், அல்பாவும் ஒமேகாவுமாய் இருக்கிற கர்த்தர், ஆதியும் அந்தமுமாய் இருக்கிற, துவக்கமும் முடிவாய் இருக்கிற அவரை அன்றி எங்கிருந்தும் உங்களுக்கு விடுதலை வராது, ஜெயம் வராது. ஆகையாலே என்னதான் ஆண்டவர் சில மனுஷர்களை நமக்கென்று சில செல்வாக்குகளை கொடுத்திருந்தாலும் அவரை நாம் முதலாவது கர்த்தரிடத்துல காரியத்தை ஒப்பு கொடுத்து, கர்த்தாவே இந்த காரியத்தை நீர் எங்களுக்கு ஜெயத்தை தாரும், எங்கள் சத்துருக்களுக்கு மேலாக ஒரு வெற்றியை கொடுங்க, ஒரு விடுதலையை கொடுங்க என்று சொல்லி காரியத்தை கர்த்தரிடத்திலே நீங்கள் ஒப்புவித்து அவரை மாத்திரமே பற்றி கொண்டு அவர் மேல் மாத்திரமே உங்கள் நம்பிக்கை இருக்குமானால் அப்போது வானத்தையும் பூமியும் சர்வத்தையும் ஆண்டு நம்முடைய கரத்தின் ஆளுகையினால் வைத்திருக்கிற கர்த்தரிடத்திலிருந்து கட்டாயம் உங்களுக்கு விடுதலை, ஜெயம் வரும், வெற்றி வரும். அதை விட்டுட்டு இந்த அரசியல் பிரமுகர் இல்லை, இவர் உயர்ந்த அதிகாரி, இவர் இப்படிப்பட்ட ஒரு துறையிலே அவர்தான் எல்லாவற்றிலும் சீஃபா இருக்கிறார், இது போல எத்தனையோ பேருக்கு காரியத்தை வாய்க்க செய்திருக்கிறார் என்று மனுஷனை நம்புவீர்களானால்